ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு
விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மீனம் பூராட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரங்களும் மீன ராசியில் வருது. இந்த மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்களேனால் வைகாசி மாதம் பராபவ வருஷம், அதாவது 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் பார்த்தீங்களேனால் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்ட ராசியான மீன ராசி, அதனுடைய அதிபதி குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பிறக்கும் பொழுதுலேருந்து கேந்திரத்தில் இருக்கார். அது அவ்வளோ விசேஷம் கிடையாது. இருந்தாலும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் அந்த மாதத்தினுடைய கிரகங்களை சொல்லுவோம், மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து சனி இருக்கார். ஜென்ம சனி நடக்கிறது. ஜென்ம சனி நடந்தால் கேட்கவே வேண்டாம். உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். எடுத்த காரியங்களில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் தடால்னு கோபம் வரும். பேச்சில் வந்து நிதானம் தேவை. பேச்சின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, அதுவும் ஜென்மசனி வேறு நடக்கிறது. அதனால் கொஞ்சம் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சை குறைக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல சூரியன் 6ஆம் அதிபதி 6க்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றம் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும். ஆனால் கமிட்மெண்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுன்றது கஷ்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் வந்து 4ஆம் இடத்துல இந்த மாதம் பிறந்ததுலேருந்து போகிறார். குருவோட சம்பந்தத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, கேந்திரம் பெற்று இருக்கிறது, மிகப்பெரிய ஏற்றம், திக்பலம் பெற்று இருக்கிறது. அது வந்து ரொம்பவுமே விசேஷம். அதை தவிர பரிவர்த்தனை யோகத்தில் வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் முயற்சி எடுக்க வைப்பார். ஆனால் அதில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் 26/5/2026 குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தூக்கத்தை கெடுப்பார். தூக்கம் இல்லாத இருக்கக்கூடிய வாய்ப்பு, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். 3க்கு 3. அதனால் ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது ஆண் மலட்டுத்தன்மையில் சற்று இந்த கவுன்ஸ் எல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு சார் அப்படின்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும், தேவையற்ற செலவுகள் வந்தாலும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் வந்து
இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணுறது நல்லது. மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக இருக்கும். முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய வீடு முறை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர புதுசாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரும். மென்டல் டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாகவே கொஞ்சம் பலவீனமாகவே இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் அதையும் தாண்டி செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கும்பொழுது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த சந்திராஷ்டமம் இன்றைக்கி வருது அப்படின்னா 28/5/2026 30/5/2026 வரலும் உண்டான காலகட்டமாக அமையுது. அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவாண்ட பிரயாணம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மமும் சரியில்லை. அதாவது ஏற்கனவே இந்த கோச்சாரம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. அதை தவிர தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மமும் சரியில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குரு பகவானை நினைத்து துதி பண்ணுங்க. அதாவது குரு காயத்ரி மன்றம் சொல்லுங்க. அதை தவிர முடிஞ்ச அளவுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டே வாங்கும். அதை தவிர சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை பண்ணிட்டு வாங்கும். சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் இந்த கடல் வாணிபம் செய்கிறவரெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அதிக முதலீடு போடாதீங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த தங்க நகை கடன் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர தங்க நகை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க காசுகள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. கொஞ்சம் சடன் ஃபால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மென்டல் டிப்ரெஷனில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி வெற்றி பெற்று இந்த காலகட்டத்தை கழித்து வருவது ரொம்பவுமே நல்லது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து
மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடிகிறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம், இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரணும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு பார்த்தீங்களேனால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். 8ஆம் இடத்துல இருந்தாலும்
15ஆம் தேதி இந்த மாதம் பிறகுறது. இந்த மாதம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான நாட்கள். 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போகிறார். ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். இதோட பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். போட்டி தேர்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 15ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் குருவோடு சேர்ந்து அதாவது மிதுனத்தில் இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கிறது. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துல ராசிநாதன் போய் இருக்கிறதுனால ரொம்பவுமே ஏற்றமான காலம். டபுள் ஸ்ட்ரென்த் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்களில் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாகவே அமையும். ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து குரு போகிறார். 10ஆம் இடத்துக்கு போனால் என்ன சார் 10ல் குரு போகிறாருன்னா கவலைப்பட தேவையில்லை. 3, 6க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுக்கு வேலையில் மாற்றம் வரும். வேலையில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனும் 10ஆம் இடத்துல போகிறார். 10ஆம் இடத்துல ராசிநாதன் போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் வரும். தொழிலில் புதிய அனுபவங்கள் வரும். புதிய தொழில் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சூரியன், அதாவது உங்களுடைய ராசியின் 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதன் மூலியமாக பார்த்தோன்னா எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்லாம் வந்து பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் போகிறார். 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தாலேனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரவு வரும். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருந்து எல்லா விஷயத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். டைரக்டர்ஸு, ஆர்ட் டைரக்டர்ஸு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லைட் பாய்ஸு, லைட்டு கண்ட்ரோல் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். புதன் ஆட்சி பெற்று போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் சொத்துக்கள் வரும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் நிச்சயமாகவே கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். அது தவிர 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, அது தவிர வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் கான்ட்ராக்ட்ஸு அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு, கான்ட்ராக்ட்ஸு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நிலம் புலன் அதெல்லாம் நிறைய சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். அதை தவிர வந்து எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உச்சமாகி போகிறார். அதனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் 17/5/2026 18/5/2026 வரை. அது தவிர 13/6/2026 15/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். அதாவது 14/6/2026 வரை உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம்.
ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு போயிட்டு, அதாவது லக்ஷ்மி நரசிம்மருக்கோ இல்லை நரசிம்மருக்கு போயிட்டு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. பானகம்ன்றது வந்து இந்த வெள்ளத்தில், தண்ணியில் வந்து வெள்ளத்தை போட்டு கரைச்சி அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் அந்த இதுவெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அது பேர் பானகம்னு பேர். பானகம் வந்து போய் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் வந்து சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மாதத்தின், அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் வந்து செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் வந்து ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு வந்து 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் வந்து அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ வந்து அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் வந்து முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் வந்து அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த
வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரலும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் வந்து கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது காற்றை விட அதிகமாக வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா மனசு எந்த ஒரு விஷயமும் அங்கே போய் நிற்கிறதுக்குள்ளே வந்து மனசு போய் நின்றுடும். அதனால் மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த மாதம் பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பத்திலே இருக்குது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கிரனும் ஆட்சி பெற்று போயிருக்கார், புதனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 12க்கு 12 இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதம் பிறந்த உடனே, அதாவது 15ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுறார். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் 11ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி 3 பேரும் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், அதாவது கடகராசியினுடைய அதீத சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய். அவரே வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி. அதனால் சமையல் கலை, சமையல் சார்ந்த, நெருப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் எந்தெந்த ஈடுபடுறாலோ அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தண்ணீர் வியாபாரம், நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், அது தவிர வந்து பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் அந்த பயிர் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து வயல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பருப்பு வகைகள் அதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதிக விலை போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று போய் இந்த மாதம் மொத்தம் வருகிறார்.
அதாவது 5 10க்கு உண்டானவர், ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி கேந்திரத்தில் போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர உணவு பதார்த்தங்கள் வியாபாரம் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி, அதாவது 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், அவர் 12ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறார். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக சுப செலவுகள் வரும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடம் ஆட்சி பெற்ற சுக்கிரன் பரிவர்த்தனையில்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 26/5/2026 பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். உங்களுடைய ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் அமைகிறார். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று போகிறார். அதனால் அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பிராப்தி ஏற்படும். அதோடு பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் 26/5/2026 அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் வெளியூருக்கு போய் படிக்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிக்கு யோககாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய 5ஆம் இடம் நல்ல வலுப்பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள், நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சூரியன் வேறு கேட்கவே வேண்டாம். எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குருவும் ஆட்சி பெற்று போகிறார். அவருடைய பார்வையினால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலமான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னா 6/6/2026 8/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பச்சரிசி தானம் கொடுக்கும். அது சந்திரனுக்கு உண்டான நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த சந்திர பகவானுக்கு ஒருவேளை உங்களுடைய கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மாதமும் 2 முறை பிரதோஷ காலம் வரும். அதாவது இந்த 13th டேன்னு சொல்லுவோம். அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் அடுத்து வரக்கூடிய திரையோதசி அன்னைக்கு 13ஆம் நாள் அன்றைக்கி இப்போ சாயந்தரம் சந்தியா காலத்தில் பார்த்தோன்னா பிரதோஷ காலம்னு பேர். அந்த பிரதோஷ காலத்தை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின்
அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் வந்து செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் வந்து ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது, வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு வந்து 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் வந்து அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ வந்து அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் வந்து முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் வந்து அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம், இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் வந்து கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும்.
சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம். அது தவிர உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷத்தில் பார்த்தோன்னா 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர பார்த்தாலேனால் இந்த மாதம் பிறந்த உடனே சுக்கிரனும் சப்தமத்தில் வர்றார். 6/11 அதிபதியும் சப்தமத்தில் வர்றதுனால 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். பெரிய விசேஷம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களை பேசுவோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் சூரியன், புதன் 2 பேருமே 6ஆம் இடத்துல இருக்கார். 6, 7 அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, அதாவது சுக்கிரன் 7ஆம் இடத்துல போகிறார். 7, 6 பரிவர்த்தனை, 6, 7 பரிவர்த்தனை இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலனத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அதிக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. 26/5/2026 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குருவினுடைய பெயர்ச்சி. குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். அஷ்டமத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடியனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சுக்கிரனும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைகிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. என்னால் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போயிருந்த மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சப்தமத்தில் புதன் வந்துடுறார். 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போகிறார். எப்போது 26/5/2026 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழிலில் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக படிக்கணும். மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல ராகு பகவான் கேட்கவே வேண்டாம். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. தந்தைக்கு தாய்க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன், புதன் 2 கிரகங்களும் இருக்குது. அது தவிர 7ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கிறதுனால திருமண யோகம் வரும். அதை தவிர 8ஆம் இடத்துக்கு குருவும் சுக்கிரனும் போகும்பொழுது தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்ப்பார். அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி வேறவர்
அதனால் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள், வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அசுரத்தனமான முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. சில தடங்கல்கள் வந்தாலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய முயற்சிகளை பார்க்கும்பொழுது சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் எப்போ வருதுன்னா 21/5 23/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். 21, 22, 23 3 நாள், 23ஆம் தேதி கார்த்தால வரலும், அதாவது 2.25 நாள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம். ஒரு வேளை பண்ண வேண்டியதுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுவோம். எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம்? மோர் வந்து இது கொடுங்க. இந்த வைகாசி மாதத்தில் வெயில் வேறு, அக்னி நட்சத்திரம் வேறு, வெயில் வேறு இருக்கும். அதனால் வழிபோக்கர்களுக்கு மோர் கொடுங்க. அது வந்து ஒரு நல்ல விசேஷம். அதுவும் இந்த அந்த கருவேப்பிலை, அதை தவிர வந்து கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மோர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தாலேயானால் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஆஞ்சநேயர் வழிபட்டுண்டே வாங்க. ஆஞ்சநேயர் சாலிசா சொல்லுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அதுவும் வந்து இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, அதை தவிர வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். வைகாசி மாதம், பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் வந்து சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மாதத்தின், அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் வந்து செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் வந்து ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு வந்து 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் வந்து அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ வந்து அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் வந்து முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது
வைகாசி விசாகம் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் வந்து அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேயானால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம், இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் வந்து கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம், சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம். அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்தரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்க்கும்போது சூரியன் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். பொதுவாகவே வைகாசி மாதம்னா சூரியன் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து தான் ஆகணும். ஏன்னா வைகாசி மாதம்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும், 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும், அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதோட பார்த்தோம்னா 9-10 அதிபதிகள் அங்கேயே வந்து ஆட்சி பெற்று போகிறார். அதனால் வந்து பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரனும் வந்து சேர்றார். 15ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். 10-11 அதிபதிகள் பரிவர்த்தனை நடக்கிறதுனால
நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, தொழிலில் பெரிய ஏற்றம், பண வரவு நல்லபடியாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 26/5/2026 பார்த்தோம்னா குருவினுடைய பெயர்ச்சி, அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரார். அதனால் 12ஆம் இடத்துல குரு வர்றதுனால பார்த்தோம்னா நிச்சயமாக 5, 9 அதாவது 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 8, 12 தொடர்பு வருது. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அவர். அதனால் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். எதனால் அப்படின்னா சுக்கிரனும் 12ஆம் இடத்துல வரார். அவரே 10ஆம் அதிபதி. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 3, 10 அதிபதி சுக்கிரன். அதை தவிர 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போய் புதன் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி மிதுனத்தில் புதன் வந்துடுறார். அதனால் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். மன சோர்வுகள் இருக்கும். மனசில் கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அஷ்டமத்து சனின்றதுனால சிறு சிறு தடங்கல்கள்லாம் பார்த்து வர வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையிட வேண்டாம். அதனால் பொது காரியங்களில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாயின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பெரிய சொத்துக்கள், தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். இருப்பினும் அஷ்டமத்து சனி சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது இருக்குது. 15ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் மிதுனத்தில் மாறுறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/5க்கு மேலே உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமையப்போகிறது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறதில்ல. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னால் சாதிக்க முடியும்னு நினச்சிட்ருக்காதீங்க. நிச்சயமாக அதில் அசிங்கப்பட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தால் பெருமிதம் வரும். குழந்தைகள் மூலியமாக பெருமிதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் பேச்சில் ஜாகிரதையாக இருன்றீங்க, ஏற்றம் கிடைக்கும்னா 11ஆம் இடத்துக்கு புதன் போன உடனே நிச்சயமான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் நீங்கள் கவரக்கூடிய அளவிற்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தலையானால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு உடல்நிலையில் பின்னடைவு இருந்தாலும் சற்று கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10, 11, 12 3 இடத்துல போகிறார். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த சில நாட்கள் பார்த்தலையானால் அது உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள்னால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு 1/2 டம்ளர் பால் கொடுங்கோ. பால் வாங்கி பசும்பால் வாங்கி கொடுங்கோ. அபிஷேகத்துக்கு சந்திரனுக்கு உண்டான பிரச்சனைகள் நிச்சயமாக அந்த சந்திராஷ்டமத்தினுடைய பிரச்சனைகள் தீரும். இந்த சிம்மராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே.
அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு
விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். ராசிநாதன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் இந்த மாதத்தில் ஆரம்பித்த நாள் அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு போயிடுறது. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தடையானால் சூரியன் 4ஆம் அதிபதி, அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிற நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா சூரியன் ராசியில் இருக்கும்போது உஷ்ண சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது கண் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. அரசாங்கம் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானோட சுக்கிரன் போய் சேர்றார். அதனால் பணம் வர்றதுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில், பரிவர்த்தனை யோகத்தில் தனஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று போகிறார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். அதனால் பணம் வர்றதுக்கு பஞ்சமே இருக்காது. பேச்சில் நல்ல, அதாவது அடுத்தவங்களை எப்படி கவரப் பண்ணணும் அந்த மாதிரி நேர்மையாக பேசக்கூடிய வல்லமை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அது தவிர பேச்சின் மூலியமாக எல்லாரையும் வந்து கவர் பண்ணி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே வந்து சூரியன் இருக்கார். புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 26/5/2026 அன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார், ஆட்சி பெற்று போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா புதன் ஆட்சி பெறும்போது குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுறார். குரு பெயர்ச்சியும் ஆயிடுறது. குரு பெயர்ச்சி கடகத்தில் உச்சம் பெற்று போன குருவாக இருக்கார். என்ன சார் 3ஆம் இடத்துல குரு வராருன்னா கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண யோகம் வரும். நிச்சயமாக முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி நிச்சயம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்த்தாலேன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். 2ஆம் இடத்து புதன் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்பவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா தனஸ்தானாதிபதியே தனஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால எல்லா விதமான பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மூலியமாக சிறு தொல்லைகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதனால் வந்து அபரிமிதமான ஏற்றம், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய வேலையில் அமையும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் சொற்ப லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு பகவான் மாறினதுக்கப்புறம் சனியை பார்ப்பார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த வைகாசி மாதம் பராபவ வருஷம், அதாவது 15/5/2026 16/6/2026 வரலும், 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள், அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, வெள்ளை ஆடை இந்த மாதிரி சம்பந்தம், டியூப்லைட் இந்த மாதிரி சம்பந்தம், அதை தவிர எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி விசேஷங்கள், அதை தவிர முகப்பொலிவு, இந்த ஃபேஷியல் டெக்னாலஜி, அதை தவிர சர்ஜரிஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர கலைத்துறையில் வெள்ளித்திரை, சின்னத்திரை, ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் நடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வலுத்து போகிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திருமண பாக்கியம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எல்லா விதமான வெற்றிகளும் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மன கிளேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், தொழிலில் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு செலவுகள் அதிகமாக, தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிநாதன் 3ஆம் இடத்திலே போயிருக்கிறதுனால இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அது 2/6/2026 4/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தை போக்குறதுக்கு என்ன வழி? ஒருவேளை நீங்கள் அந்த காரியத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னா, சந்திராஷ்டமத்துக்குன்னு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் அங்கே நெல் உங்களால் முடிஞ்சது கொடுத்துட்டு போங்க, தானம் கொடுத்துருங்க. அங்கே இருக்க கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக பார்த்தடையானால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? இந்த தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதை தவிர தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.